தமிழ் கற்பிக்கிறது மார்க்கெட்ல நிறைய புத்தகம் இருக்கு. அதுல பேராசிரியர் ரத்ன சபாபதி, பேராசிரியர் கணபதி, பேராசிரியர் வஜ்ரவேலு, பேராசிரியர் குமாரசாமி, 7-8 ஒரு வலுவான பேராசிரியர்களா சொல்றவங்களுடைய புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட குறிப்புகள். இப்போ எப்படி தமிழை கற்பிக்கலாம்? இவங்க பேராசிரியர் கணபதியோ ரத்தன சபாபதியோ ரத்தன சாமியோ இவங்கெல்லாம் சொல்றது தமிழை எப்படி கற்பிக்கலாம், ஒரு உயிரோட்டமாக எப்படி கற்பிக்கிறது, செத்துப்போன வகுப்பறை, உயிரோட்டமான வகுப்பறை, இப்படிதான் வகுப்பறை பிரிச்சுக்கணும். ஏன் நம்ம கோத்தாரி கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? கோத்தாரி கல்விக் கொள்கையினுடைய வரியை பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தலையெழுத்து வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் கோத்தாரி கல்வியினுடைய முதல் வரியாகும். சொல்ல புரியுதுங்களா? எங்கேயுமே கோத்தாரி கல்விக் கொள்கையோ அதுக்கு முன்னாடி வந்த கல்விக் கொள்கையோ அதற்கு பின்னாடி வந்த கல்விக் கொள்கையோ இங்க நம்ம எம்எல்ஏ வகுப்பறை ஏதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சியை எம்எல்ஏ தீர்மானிக்கிறாரு, எம்பி தீர்மானிக்கிறாரு, அமைச்சர் தீர்மானிக்கிறாரு, ஐஏஎஸ் ஆபீசர் தீர்மானிக்கிறாரு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்தியாவினுடைய தலையெழுத்து எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்றால் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. நாம சொல்லல, கோத்தாரி கல்விக் கொள்கை அப்படியே சொல்றான். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதான் சொல்லியிருக்கிறான், அதுக்கு பின்னாடி உள்ள பல்கலைக்கழக நல்கை குழு வரைக்கும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. இந்த வகுப்பறையை உயிரோட்டமாக வைத்திருப்பது எப்படி? இந்த வகுப்பறையை சாகடித்து வைத்திருப்பது எப்படி? இதற்கு விளக்கம் தான் ரத்தன சபாபதியோ ரத்தன சாமி 2 பேருமே வேற வேற, கணபதியோ வஜ்ரவேலோ குமாரசாமியோ இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அம்மா மீனாட்சி கூட புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த வகுப்பறையை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வது எப்படி சொல்றாங்க. பாடலாம் உள்ளபடிய புத்தகத்தை என்னை விட வரி வரியா நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நம்பிக்கை உண்டு. என்னை விட அந்த பாட கருத்து நீங்க நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க, மிக மிக திறம்பட எழுதி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அதை உயிரோட்டமா செய்யறது எப்படி என்பதை ஏன் அனுபவத்தில் இருந்தோம், இந்த பேராசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்கிற அனுபவத்தில் இருந்தோம் உங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து. இவ்வளவுதான். முதல்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சு உயிரோட்டமா ஒரு வகுப்பறை வச்சிருக்காங்க. உங்க பள்ளி காலத்திலேயோ உங்க கல்லூரி காலத்திலேயோ இப்ப நீங்க பணி செய்யற இடத்துலயோ நீங்களே கூட உயிரோட்டமா அந்த வகுப்பறை வச்சிருக்கலாம். அவங்ககிட்ட நீங்க உயிரோட்டமா எப்படிலாம் வச்சிருக்கிறீங்க டிப்ஸ் முதல்ல கேட்கணும். இப்படிதான் உலகிறாங்க. சார் உங்க வகுப்புல பையன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், ஒருத்த கூட பேச்சுல தலையை சாதிச்சதே கிடையாது, ஒருத்த கூட புத்தகத்தை வேகனா மூடுனது கிடையாது. புத்தகத்தை அவன் வேகனா மூடுனான்னா நீங்க நடத்துறது போதும் போயிட்டு வாங்கன்னு சொல்றது பொருள். திடீர்னு தட்டுவான், திடீர்னு மூடுவான், இல்லைன்னா தூக்கிட்டு போடுவான், அவன் டேபிள் அவனே தூக்கி போடுவான். அப்படின்னா நீ நடத்துறது போதும், நீ போயிட்டு வா, அதுக்கு நடத்தாம பேசாம என்று பொருள். ஆனா உங்க வகுப்புல அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. சார் என்ன சார் காரணம் அப்படின்னா அவரிடம் பேச்சு அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல் நமக்கு எல்லாம் பிஎட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க மோட்டிவேஷன். நீங்க போய் முதல்ல இந்த பொறுமை இந்த பொறுமை என்பதற்கே ஒரு மோட்டிவேஷன் நடக்கும். நீங்க இயற்கையில் ஒரு பொறுமை நடத்த போறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு கருத்தை ஒரு செய்தியை சொல்லுது. இந்த இடம் தான் ரொம்ப நுட்பமான இடம். இப்போ ஒரு கவிதை சொல்ற கேளுங்களேன். மணல் அள்ளி சென்ற லாரியில் இருந்து சொட்டு சொட்டாக சொட்டுவது தண்ணீர் அல்ல, அது ஒரு ஆற்றின் கண்ணீர். தமிழ் மொழியில் ஒருத்தர் திருவாரூர் ஆசிரியர் தான் இருக்காரு, அவர் எழுதுற கவிதை நத்தையின் அழுகைங்கிற புத்தகத்தில் இருக்கு. இப்பொழுது வந்த நாரைகள் குளத்தில் மீன் தேடவில்லை, மாறாக குளத்தையே தேடியது. கவிதை புரியுதுங்களா? இப்பொழுது வந்த நாரைகள் குளத்தில் மீன் தேடவில்லை, மாறாக குளத்தையே தேடியது. இது போன்ற, நான் ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்றேன், இது போன்ற இயற்கை அழிவான கவிதையையோ செய்தியையோ அல்லது இப்போ நம்ம வயநாடுல பாத்தீங்கன்னா ஒரு மழை அப்படியே கரைஞ்சிட்டு 3-4 கிராமம் முழுசா இல்லை. இந்த மாதிரியான செய்திகளை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தான்
இதை பற்றி பேசக்கூடிய ஒரு பொறுமை தான் இயற்கை என்று சொல்ல வேண்டும். நேரா நம்ம பொறுமைனா என்னன்னு இன்னும் மாணவர்களுக்கு சில ஆசிரியர்கள் சொல்லவில்லை, பல ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார். பொறுமைனா என்ன கருத்து, அவ்வளவுதான். இந்த கருவை பத்தி பேச போறோம். நான் சொன்னேன்ல, தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம, தமிழ் மொழியினுடைய சிறப்பு உலக மொழிகளோடு ஒப்பிட்டு நிறுவனம். இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வேலையா வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோம். இடையில பாடத்தை பத்தி சொல்லுவோம், மொழி கற்பித்தல் எப்படி அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுவோம். ஆகவே இப்போ இந்த மாதிரியான செய்திகள், அந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லக்கூடிய மோட்டிவேஷன் உண்மை சார்ந்ததாக இருக்க வேண்டும், அறிவுக்கு பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் மாணவர்களிடத்திலே சொல்லி இது குறித்த பொறுமை, 3000 ஆண்டுக்கு முன்னாடி இயற்கை எப்படி இருந்தது, 3000 ஆண்டு கழிச்சு இன்னைக்கு இயற்கை சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன, இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கணும்னா இப்படி ஒரு கவிதை, ஒரு செய்தி, நேரடியாக நடந்த ஒரு பேரிடர், குஜராத்தில் பூச்சிங்கிற மாவட்டத்தில் நடந்த நிலநடுக்கம், ஆகவே இது போன்ற செய்திகள் தொடர்ந்து இப்போ போன வாரத்தில் சொல்லியிருக்கிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நல்லா மழை தூர்ந்த பகுதிகளில் வறட்சியாகவும், கடுமையாக வறட்சி இருந்த ஊர்ல மழையும், இந்தியாவில் பருவநிலை மொத்தமாக மாறி இருக்கு, இப்படி இந்த ஆண்டு மாறி இருக்குன்னு சொல்றாங்க செய்தி. இதுக்கு என்ன காரணம்? இது பற்றி சொல்லக்கூடிய பொறுமைதான் இயற்கை. ஆகவே அவனிடத்தில் பொறுமையை பற்றி, கருவை பற்றி சொல்ல போகின்ற பொழுது நாம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு, அது குறித்த ஒரு தன்னம்பிக்கை, அது குறித்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பொறுமைக்குள் போக வேண்டும். முதல்ல என்ன சொன்னோம்? இவருடைய வகுப்பறை ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு, இவருடைய வகுப்பறை ரொம்ப உயிரோட்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பின்பற்றுறீங்கன்னு முதல்ல கேட்கணும். என்னென்னலாம் பின்பற்றுறீங்கன்னு கேட்கணும். அந்த குறிப்பை நம்ம மனசுல வச்சுக்கிறது. அதை அப்படியே பின்பற்றுறதுலாம் நமக்கு ஒத்து போகிறத நம்ம கேட்டுக்க போறோம், அவ்வளவுதான். ஒத்து போறத செயல்படுத்திக்க போறோம். இப்போ முதல்ல அவங்க கேட்டுக்கிட்டோம், ரெண்டாவது பொறுமைக்கு தன்னம்பிக்கை விளக்க சொன்னோம், மூணாவது நாம எந்த முறையில டீச்சிங் பண்ண போறோம். டீச்சிங் பண்றதுல எத்தனை முறை இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 8 முறை இருக்கு. இந்த புத்தகத்துல நான் படிச்சு தெரிஞ்சு கொண்டது, அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன். குறைஞ்சது 8 முறை இருக்கு. குறைஞ்சது 8 முறை. ஒண்ணுமே ஒரு கருப்பலகை பயன்படுத்தல, சாக்பீஸை பயன்படுத்தல, வெறுமனே மைக்கில் பேசிட்டு போறது ஒரு மெத்தட். மைக்கு அல்லது மைக் இல்லாம பேசுறது, இதுக்கு பேரு விரிவுரை மெத்தட். இதுக்கு பேரு விரிவுரை முறை. இந்த மெத்தடுக்கு பேரு விரிவுரை முறை. விரிவுரை முறை அவசியம். ஆனா எதையும் பயன்படுத்தாமல் கற்பித்தால் அந்த 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 கற்பிக்கக்கூடிய பணி அது ஒரு இறந்து போன பணி. அந்த அந்த வேலை செய்யறமே, மைக்ல 5 மணி நேரம் பேசலாம், பயனா இருக்குது. ஆனால் இதை செய்யவில்லை என்றால் அது சரியான கற்பித்தல் பணி கிடையாது. எதை செய்யவில்லை என்றால் பயன்படுத்தலாம். அப்ப விதிமுறை முறையில செய்யறது ஒண்ணு, ஆசிரியர் செய்யறது ஒண்ணு. ஏன்னா விதிமுறை ஆசிரியர் அல்லாத செய்யணும். இன்னொரு ஆசிரியர், இப்ப நாங்க 3 பேர் சேர்ந்து தான் செய்யணும். அம்மா உத்தரவு போட்டாங்க, சொல்லிட்டாங்க, முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு, இப்ப நான் ஒருத்தர் சொல்றேன், அப்ப எனக்கு அடுத்துதான் ஒருத்தர் சொல்லுவாரு. இதுக்கு பேரு ஆசிரியர்களுடைய கூட்டு முயற்சி. இது ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்த்து கற்பிக்கிறது. இப்ப அந்த 3 இது கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு முடிவு வருவீங்க. ஆமா, இது ஆசிரியர் அணின்னு பேரு, ஆசிரியர் அணின்னு பேரு. நல்லா படிக்கிற மாணவனை பிடிச்சி நாளைக்கு நீனு இயற்கை தொடர்பான பாடத்தை படிச்சுக்கிட்டு வா, நீ தான் நாளைக்கு நடத்துறன்னு சொல்றது. இப்படி ஒரு கற்பித்தல். இன்னொன்னு, வகுப்பு 11ஆவது வகுப்பு 8வது பையனை கூப்பிட்டு அல்லது 8வது கேளை கூப்பிட்டு இயற்கை பாடத்தை படிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கேளை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு 11வது மாணவர்களுக்கு பாடம் சொல்றது. முன்னே ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னோமா, அவன் சக மாணவன், அதுக்கு பேரு சக மாணவன் கற்பித்தல் முறை. இன்னொன்னு, சக மாணவர் அல்லாத ஒரு மாணவர் கற்பித்தல் முறை பேரு. சக மாணவர் அல்லாதவர், ஆசிரியர், கூட்டு ஆசிரியர் அணி, விரிவுரை முறை, இந்தந்த முறைகள் எல்லாம் நம்ம கற்பிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, குழுவை அமைத்து கற்பிக்கிறது.
இப்ப நீங்க இருக்கிற 25-30 பேர் என்ன பண்றோம், குழுவா பிரிக்கிறோம். 5 பேரா ஒரு 6 குழு பிரிச்சோம். இன்னைக்கு நீங்க இந்த குழு இந்த இந்த பொறுமையை நடத்த போறீங்க. இதே பொறுமையை இதே பாடத்தை இந்த குழு நம்பர் 2 நடத்த போறாங்க. ஒரே பாடம் தான், 5 குழு நடத்த போறாங்க. அதுக்கு பேரு குழு. இதே தலைப்பு 30 பேரை 15 பேரை பிரிச்சு பட்டிமன்றம் நடத்துறது. இந்தாண்ட 15 பேரு, இந்தாண்ட 15 பேரு. இவரு இயற்கையை பத்தி தான் பேசுறாரு, அதே பாடத்தை பத்தி தான் பேசுறாரு. இவரு இயற்கை தான், அதே பாடம் தான் பேசுறாரு. அப்ப நீங்க பாட புத்தகத்தை மட்டுமே படித்துக் கொண்டு வர முடியாது. பாட புத்தகத்துல 4 பக்கம் 3 பக்கம் இருக்கா, 2 பக்கம் இருக்கும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு இயற்கையில ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே இயற்கை தான் இன்னும் நீங்க தொலாவீங்க. செய்தி இயற்கை தான், செய்தி இயற்கை தான். அப்ப இன்னும் தொலாவும் பொழுது இந்த 15 பேர்கிட்ட புதிய கருத்துகள் சிந்தனைகள், இந்த 15 பேர்கிட்ட புதிய கருத்துகள் சிந்தனைகள் ஒரே பொறுமையில கூட்டும். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் கற்பித்தல் பணியை இந்த 8 மெத்தடாலஜில, இந்த 8 விதமான கற்பித்தல் முறையில ஏதேனும் ஒரு முறையை நாம பின்பற்ற போகிறோம். அந்த முறையை பின்பற்றுகின்ற பொழுது முதல்ல எல்லாரும் சொல்றது கற்பித்தலுடைய நோக்கம், கற்பித்தலுடைய திட்டமிடுதல். அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா இந்த கற்பித்தல் முறையில பாத்தீங்கன்னாக்க எந்த முறையை நாம கற்பிக்க போறோம், என்ன எய்ட்ஸ் பயன்படுத்த போறோம். நாம இன்னைக்கு டிவியில கல்வி தொலைக்காட்சியில ஒரு தொலைக்காட்சி, டிவி மூலமா யூடியூப்ல இன்னைக்கு எல்லா பாடத்தையும் நம்மளை விட நல்லா நடத்துற வாத்தியாரை வச்சு அவன் நிறைய செய்தியோட யூடியூப்ல கேட்டுக்கலாம், டிவியில கேட்டுக்கலாம். நீங்க நேரம் குரோம்ல போனீங்கன்னா ஒரு திருக்குறளுக்கு 4-5 பேருடைய உரையை உடனடியாக பார்த்துடலாம். நாம ஒரு உரையை படிச்சுட்டு வந்துருக்கோம், அவன் 4 ஆசிரியர் உரையை தெரிஞ்சுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இது போன்ற வேலைகளில் நாம ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளுக்கு 4 ஆசிரியருடைய உரையை காட்டி நடத்தலாம். அதை நீங்க ப்ரொஜெக்டர் வச்சோ அல்லது உரையை சாப்பிட்ட 4 ஆசிரியருடைய உரையை எழுதியோ, சொல்றது புரியுதுங்களா? இதை ஸ்லைடை பயன்படுத்தியோ கற்பிக்கிற முறை இன்னைக்கு முன்ன வானொலி குறைச்சி போச்சு. முன்ன வானொலியில நம்ம கற்பிக்கிற முறை இருந்துச்சு, தொலைக்காட்சி வந்துருச்சு, இணையம் வந்துருச்சு, பல்லூடகம் மல்டிமீடியான்னு நம்ம சொல்றோம். மல்டிமீடியா பல்லூடகம் வந்துருச்சு. அப்போ சார்ட் போடலாமா, இந்த மாதிரி ஸ்லைடு போடலாமா, இணையம் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஆக இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது தான் நாம அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்ககிட்ட போய் நம்ம இதெல்லாம் உயிரோட்டமா வச்சிருக்கணும்னா, யார் ஸ்பெஷலிஸ்டா உயிரோட்டமா வகுப்பறை வச்சிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு அனுபவத்தை பெறுறது, அதை தாண்டி தன்னம்பிக்கை சார்ந்த பாடம் பொறுமையை சார்ந்த கருத்துக்களை சொல்றது, அதை தாண்டி கற்பிக்கிற முறையை நாம 2 பக்கமும் உள்ளதா எடுத்துக்கணும். ஒன் சைடு கற்பித்தல் மட்டும் ஒன் சைடா இருக்கவே கூடாது. நீங்க அந்த 11-12 இடத்துல வரும், ஊவேசா பேசின பேச்சா அன்பினால் அடக்குதல் வாதம் புரிதல் ஒரு தலைப்பு வச்சிருப்பாங்க. வாதம் புரிதல் ஒரு கற்பித்தல் பணி மட்டும் ஒன் சைடா இருக்கவே கூடாது. அதிகாரி சொல்றதை கேட்டுக்கிறது வேணா ஒன் சைடா இருக்கலாம், ஆனா கற்பிக்கிற பணி என்னவா இருக்கணும், 2 பக்கமா இருக்கணும். தொடக்கத்துல இருந்தே அவன்கிட்ட முதல்ல ஒரு கேள்வியை போடணும், உடனடியாக கருத்துரையை பயன்படுத்தணும், ஒரு தன்னம்பிக்கை ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தணும், பாட வளர்ச்சியை பற்றி சொல்லணும். 5 நிமிஷம் போதும். ஒரு டீச்சருடைய கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் உயிரா இருக்கா இறந்து போயிட்டா இவர் என்ன டீச்சிங் மெத்தட வச்சிருக்கிறாருக்கு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல ஒரு பாடத்தை நம்மளால புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இதுதான் தலைப்பு. பொறுமையை சொல்றது, பொறுமையை சொல்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதுக்கு அடுத்த தலைப்பை கண்களை பயன்படுத்துறது, மாணவர்கள் 2 வினாவை கேட்கறது, பாட வளர்ச்சி, பாட தொகுப்பு அவசியம். 2-3 பேருக்கு நல்லா என்ன தெரியும், காலையில 9-10 மணிக்குல இருந்து மாலை 4 வரைக்கும் பாடம் நடத்த முடிச்சுட்டு 4 மணிக்கு பிறகு ஒன் டேவை சொல்றது பூரா தொகுத்து நானும் ஒரு 1/2 மணி நேரம் சொல்லுவேன். நான் கதை ஒன்று நீங்க கேட்கலாம், என் நேரம் கேட்டவங்க தான் இருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஆகவே தொகுப்பு அவசியம். நீங்க எந்த பாடம் நடத்தினாலும் சரி, நீங்க நாகரிகம் தொழில் சார்ந்த பொறுமை நடத்தினாலும் சரி, இயற்கை நடத்தினாலும் சரி, மொழி நடத்தினாலும் சரி, வணிகம் சார்ந்ததை நடத்தினாலும் சரி, ஆளுமை மனிதம் என்ன பொறுப்பை நடத்தினாலும் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு முடிச்சுட்டு போகக்கூடாது. தோற்று போச்சு,
வகுப்பு முடிஞ்சுட்டு வா அப்படின்ட்டு போகக்கூடாது. தோல்வி போச்சு, தோல்வி இறந்து போச்சுன்னு பொருள். ஒரு ரத்தனசாமி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அந்த வகுப்பறை செத்து போய்விட்டதுன்னு சொல்றாரு. கோத்தாரி கல்வி கொள்கை சொன்னதை நாம இங்க வந்து சாகடிச்சிட்டோம்னு சொல்றாரு. இல்ல, தொகுப்புறையில அவன் பையன் அப்படியே ரீகால் ஆகலான்னு சொல்றான். அது வரைக்கும் நீங்க என்ன ப்ரொஜெக்டரை வச்சு பயன்படுத்திக்கலாம், சார்ட் காட்டிருக்கலாம், வேற இன்னும் பல்வேறு விதமான டீச்சிங் எய்ட்ஸை பயன்படுத்தி நீங்க கற்பித்தல் செஞ்சிருக்கலாம். தொகுப்புரை உங்க கையில் இருக்கணும். எல்லா மாணவனுடைய முகத்தையும் கண்களையும் நாம உருட்டி பார்த்து கொண்டு தொகுப்புரை எடுத்து வைக்கின்ற பொழுது வகுப்பறை உயிரோட்டமாக உள்ளது. மாணவர்கள் உயிரோட்டமாக இருக்கிறார்கள், பாடம் உயிரோட்டமாக இருக்கிறது, மொழி சரியாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், அம்மா சொல்றதை நாம கேட்கிறோம், நாம சொல்றதை அம்மா கேட்கிறாங்க. முதல்ல மாணவனுக்கு கேட்டல் திறன் தான். அவங்க சொல்ற திறனை நாளா பிரிச்சுக்கிறாங்க. முதல் திறன் என்னவா இருக்குன்னா கேட்டல். அவன் டிவியில கேட்டாலும் சரி, வானொலியில கேட்டாலும் சரி, எதுல கேட்டாலும் கேட்டல் திறன் முக்கியம். முதல் திறன் ஒரு மாணவனுக்கு என்ன திறன் இருக்க வேண்டும் என்றால் கேட்டல் திறன். இரண்டாவது திறன் என்னவா இருக்கும்னா பேசுதல் திறனா. பேசுதல் திறனா இது இரண்டாவது திறனா. பேசுதல் திறனை வச்சிருக்கிறாங்க. திறன்கள்ல படிக்கிற திறன் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. கேட்டல், பேசுதல், படித்தல், அப்புறம் தான் எழுதுதல். 4வது திறன் தான் எழுதுதல். ஆக மாணவர்களிடத்தில் இந்த 4 திறன்களை உருவாக்க வேண்டும். இந்த 4 திறன்களுக்குள்ள அவனுடைய கற்பனையை வளர்க்கணும், படைப்பாற்றலை வளர்க்கணும், சமூக சிந்தனையை வளர்க்கணும், அறிவார்ந்த முறையில கற்பிக்கணும். அறிவு நான் முன்னாடி சொன்னீங்களே, நம்ம போய் ராமாயண வடமொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்றது இல்லை, வகுப்பறைகள் கிடையாது. புறநானூறுல புலிய வீரத்தமிழச்சி முறத்தால் அடித்து விரட்டினால் இருந்தது இல்லை. தமிழ் மாணவன் கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கிறான், ஜீவி கோப்பு எழுத சொன்னார்னு சொல்றது இல்லை. அறிவார்ந்த வகுப்பறையாக இருக்க வேண்டும். அவனுடைய படைப்பாற்றலை உருவாக்கக்கூடியதாக, சிந்தனையை தூண்டக்கூடியதாக, அந்த அடிப்படையில் ஒரு வகுப்பறை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிதல் திறன்கள்ல கேட்டல் திறன், பேசுதல் திறன், அப்புறம் படித்தல் திறன், அப்புறம் எழுதுதல் திறன். இந்த 4 திறன்களுக்குள்ளதான் அவனுடைய கற்பனை, அவனுடைய படைப்பாற்றல். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இப்ப கிடையாது, நான் சொல்றது இப்ப இல்லை, 1965க்கு முன்னாடி, 1965க்கு முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு டிகிரி நேரடியா போய் படிச்சு வாங்கணும்னா முதல்ல நீங்க ஏதேனும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கணும். நீங்க 3வது வருஷம் பிஏ தமிழ், நம்ம எல்லாரும் பிஏ தமிழ், அம்மா வந்து பிஎஸ்சி மேத்ஸ். சொன்னது புரியுதுங்களா? இப்ப நாம எல்லாரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இந்த 30 பேரும் அங்க இருக்கிற அவங்க 2 பேருமே தமிழா தான் இருப்பாங்க. நான் நம்புறேன். இன்னொருத்தர் சரிதானுங்களா? பாண்டிய சார் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னொருத்தர் அவர் என்ன பாடணும்னு தெரியல, கெமிஸ்ட்ரி சார், அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோ. நம்மள இருந்து வேறுபட்டு இருக்கிறவர் அவர் ஒருத்தர், அம்மா ஒருத்தவங்க. இவர் மேத்ஸ், அவர் கெமிஸ்ட்ரி. எல்லாரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம். 3வது வருஷம் நாம ஒரு புத்தகத்தை ஆய்வின் அடிப்படையிலையோ கற்பனையின் அடிப்படையிலையோ ஒரு படைப்பு சார்ந்த ஒரு நூலை வெளியிட்டாதான் நமக்கு டிகிரி. இப்பெல்லாம் அப்படி வச்சா படிக்க வேணாங்கிற ஒரு முடிவு வந்துடுவோம். டிகிரி அப்படிதாங்க இருந்தது, அப்படிதான் இருந்தது. இப்ப வஜ்ரவேல் சொல்றாரு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்படியான ஒரு சூழல் இருந்தது. இப்படி கற்பிக்கின்ற பொழுதுதான் அந்த திறன்கள் மாணவர்களுக்கு வரும். அந்த கேட்டல், பேசுதல், படித்தல், அப்புறம் என்ன சொன்னோம், எழுதுதல். எழுதுதல்ங்கிற திறன்ல தான் இந்த படைப்பாற்றல் வைக்கிறாங்க. எழுதுதல், கேட்டல்ங்கிற திறன்ல தான் அவனுக்கு கற்பனை வரணும். கற்பனைங்கிறது அந்த இது 6வது சொன்னாலும் ஒரு மந்திரம் சொன்னா பறக்கலாம், அது இல்லை கற்பனை, அது இல்லை கற்பனை. சொல்றீங்களா? மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வைன்னு சொன்னா பாருங்க, இதுதான் கற்பனை. கட்டிலில் கட்டிலைன்னு சொன்ன நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, சொல்றது புரியுதுங்களா? இது கற்பனை. மந்திரம் சொன்னா பறக்கலாம், மந்திரம் சொன்னா நோய் சரியாகி போவோம், மந்திரம் சொன்னா மழை வரும், வாய்ப்பு இருக்கா? அறிவியல் பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. கற்பனை என்பது இயற்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும். மேகம் பிடித்தே, கட்டிலே கட்டிலே, நிலவை கொண்டு வான்னு சொன்னா பாருங்க, வைரவனுடைய வரிதாது. ஆகவே கற்பனை என்பதும் ரசிக்கக்கூடியதாக,
இயற்கை சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது படைப்பாற்றல் சிந்தனையை தூண்ட முடியும். அவனுடைய அறிவு, உணர்ச்சி, செயல்பாடு, இந்த 4 திறன்களின் மூலமாக ஒரு மாணவர் அவுட்புட், கற்றல் விளைவு, லேர்னிங் அவுட்புட் சொல்றோமே, அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுல அவன் என்ன பெற்றிருக்கணும்? அறிவை பெற்றிருக்கணும், செயல்திறனை பெற்றிருக்கணும், உணர்வினை பெற்றிருக்கணும். நான் சொல்றேன்ல தம்பி, 1952 பாகிஸ்தான் ஒன்னா இருந்தது. இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் 2ஆ பிரிச்சுச்சு. முன்னாடி பங்களாதேசம் பாகிஸ்தான் ஒன்னாவா இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் சொல்றதுதான் இன்னைக்கு பங்களாதேஷா இருக்கு. அப்ப 2 ஒன்னா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாமே ஒன்னா இருந்தது. தானே சார்? உண்மைதானே? உண்மைதானே? அப்புறம் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது. பாகிஸ்தான் வந்து 2ஆ பிரிஞ்சது பங்களாதேஷ் 1952ல. ஏன் பிரிஞ்சது அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பூரா ஒரே சமயத்தை சார்ந்தவங்க, ஒரே சமயம், ஒரே கொள்கையை பின்பற்றவங்க, ஒரே முறையான வழிபாடு தான். நிறைய மாறுபட்ட வழிபாடுலாம் கிடையாது. ஆனாலும் அந்த நாடு ஏன் உடைஞ்சது என்றால், 1952ல எல்லோரும் உருது படிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு உத்தரவு போடுது. இங்க கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பூரா வங்காள மொழி பேசுறவன், சமயத்தால் தான் ஒன்று. கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பூரா வங்காள மொழி பேசுறவன், சமயத்தால் ஒன்று. சமயமா மதம், ரிலிஜனை சொல்றோம். மதத்தால் ஒன்று, வழிபாட்டால் ஒன்று. ஆனால் மொழியால் என்ன பண்றான்? வேறு படிக்கிறான். அவன் வங்காள மொழி பேசுறான், இவன் பேசுறது உருது மொழி. உருது மொழியை தான் எல்லாரும் பேச வேண்டும் என்று உத்தரவு கொடுத்து பாகிஸ்தான் அரசு. பேச முடியாதுன்னு இவன் சொன்னான். ஏன் தாய்மொழிக்கு சிக்கல்னு அவன் சொன்னான். கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிறவன் ஏன் தாய்மொழிக்கு சிக்கல், எனக்கு வங்காளம் தான் தாய்மொழின்னு அவன் சொன்னான். ஏற்றுக்கல. அரசு பேசியாகணும், எழுதியாகணும், படிச்சியாகணும்னு அரசு சொல்லுது. இவன் முடியாதுன்னு சொல்றான். வீதியில நிற்கிறான். நிற்கிற போராட்டத்தை பிடிச்சி சுட்டு தவறான். போராட்டம் பெருசா மாறுது. போராட்டம் வெற்றி பெறுது. பாகிஸ்தான் 2ஆ உடையுது. இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் கொண்டாடுறோமே. உலக தாய்மொழி தினத்துக்கான காரணம் இதுதான். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிச்சனாலதான் உலக தாய்மொழி தினமா கொண்டாடுறோம். ஒரு மொழி திணிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாடு உடைந்ததுக்கான காரணம் பாகிஸ்தான். மொழியை திணிச்சீங்கன்னா அந்த நாடு உடைந்திருக்கிறது வரலாறு. பாகிஸ்தான் விரும்பி நீங்க படிக்கலாம். எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு ஆங்கிலம் படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும்னு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. ஆனா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்குது, ஆர்வம் இருக்கு. கண்டிப்பாக நீங்க ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது திணிக்கும் முயற்சி. அதுதான் முன்னாடி நான் சொன்னேன், மொழிக்காக உயிர் விட்டவர்கள் உலகத்திலேயே எங்க இருக்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொல்லுங்க. ஆகவே திணிப்பு என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு, ஆர்வம் என்பது வேறு. இந்த மாதிரி மொழியான உணர்வுகளை மாணவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவன் கேட்டல், பேசுதல், படித்தல். கேட்டல் என்பது மட்டுமே ஒரு நாள் விளக்கலாம். எனக்கு சென்னை பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படிக்கிறேன். எல்லோரும் இன்பூச்சி இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த பாடலை நானோ நீங்களும் நடத்தலாம். எவ்வளவு நேரம் நடத்துவோம்? 5 நிமிஷம் நடத்தலாம், 10 நிமிஷம் நடத்தலாம். ஐயா இல்லைங்கய்யா, நான் 1 மணி நேரம் நடத்தலாம். எங்களுக்கு ஒரு வாரம் முழுசா எடுத்தாங்க. அப்படியே உலக இலக்கியங்களோடு தொடர்புபடுத்திட்டே. ஒரு நாள் வந்து ஷேக்ஸ்பியர், ஒரு நாள் பெர்னாட்ஷா, இங்க ரவீந்திரநாத் தாகூர், ஒரு நாள் இப்படி உலக, ஒரு நாள் வந்து வேலையாளர்களுடைய டால்ஸ்டாய் இந்த வரியை பற்றி டால்ஸ்டாய் எப்படி எழுதியிருக்கிறாரு என்று தொடர்புபடுத்தி ஒரு வாரம் இதே நடக்கிறார். ஆனாலும் நமக்கு வந்து அப்படி புதுசா இருக்கும். எழுதுறதுக்கு நேரம் போதும். இப்ப இருக்கிற மாதிரி செல்போன் இருந்தா கூட அப்படியே வச்சுக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஆக சிறந்த உரையாயிடும். எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் அறியே பராமரிமே. இந்த பாடல் மட்டும் 7 நாள் 1 மணி நேரம் சும்மா கதனா ஏதோ
ஜோக்கு நம்மளால சிரிக்கவே முடியாத ஒரு இரட்டை அர்த்தத்தில் ஜோக்கோ அல்லது ஏதோ கேட்கவே முடியாத ஒரு கவிதையே சொல்லிட்டாங்க. அவ்வளோ ஆக சிறந்த கருத்துக்களை சொல்லி இப்படி பாடம் நடத்தினாங்க. ஒரே பாடல் வெவ்வேறு கருத்துக்கள் ஒப்பீட்டு அளவில் செய்தார்கள். ஆக ஒப்பீடு முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திறன்கள் 4 திறன்களில் பெறக்கூடியதான் நம்ம கடைசி சொன்னது அவுட்லைனிங். கற்றல் விளைவு ஒன்று அறிவு, மற்றொன்று உணர்வு, மற்றொன்று செயல். இங்க பாகிஸ்தான் வந்ததுக்கு காரணம் என்னவாயிடுச்சுன்னா இது 3 இருக்கு. அறிவு இருக்கு, அப்புறம் என்ன இருக்குங்க, உணர்வு இருக்கு, செயல்பாடு இருக்கு. அப்ப 4 திறன்களை கற்பிக்கின்ற பொழுது எந்த பாடத்தை கற்பித்தாலும் 4 திறன்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது கற்றல் விளைவு 3 திறன்கள் வெளிப்பட்டே ஆக வேண்டும். வகுப்பை யார் கவனித்தாலும் கலெக்டரே வந்தாலும் அந்த வகுப்புல அவங்க பாயிண்ட் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கற்றல் விளைவு தான். நாம சொல்ல 5 நிமிடம் போதும்னு சொன்னோம். 5 நிமிடம் போதும். ஒரு வகுப்புல அவருடைய பேச விட்டு 5 நிமிடம் போதும். உடனடியாக பிளாக் போர்டு பயன்படுத்துவார். மாணவர்கள் 2 கேள்வி போடுவார், மோட்டிவேஷன் போடுவார், பாட வளர்ச்சியை சொன்னார், தொகுப்புரை சொன்னார், பாடம் முடிச்சுட்டு போடும். ஒரு மணி நேரம் வேண்டியது. ஆகவே அப்ப கற்றல் விளைவு என்பது அறிவார்ந்த முறையில், உணர்வின் அடிப்படையில், செயல்களின் அடிப்படையில் மொழியை கற்பிக்க வேண்டும்.